இந்த வீடியோ தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு தான் எடுத்தது. இதே நான் எங்க வீட்ல இருந்திருந்தேன்னா, வடை, பாயாசம், அப்பளம், சாம்பார் அப்படின்னு வெஜிடேரியன்ல எல்லாமே இருந்திருக்கும். ஆனா இங்க எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. சாம்பார் வைக்கலான்னு இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. என் ஒரு ஆளுக்கு சாம்பார் வைக்கலான்னு பார்த்தா, ஒரு குடும்பத்துக்கே வைக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டேன். சரி ஓகே அதையும் தாளிச்சுட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு, வாஷ் பண்ண துணியெல்லாம் மாடியில காய போட்டுட்டு, திரும்ப கீழ வந்து வத்தல்லாம் இருந்தது. இதெல்லாம் லாஸ்ட் வீக் நான் டிமார்ட்ல வாங்குனது. ஸோ சாம்பாருக்கு நல்லா இருக்குமேன்னு அதையும் எடுத்து பொரிச்சு வச்சுட்டேன். பேபி பொட்டேட்டோ இருந்தது. அத ஃப்ரை பண்ணலான்னு, அதுல கடுகு, அதுக்கப்புறம் கார்லிக்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, மசாலாஸ்லாம் ஆட் பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உருளைக்கிழங்கு எப்படியும் நல்லா இருக்காதுன்னு தான் நெனச்சேன். ஆனா அந்த சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்படிதான் எனக்கு வருடப்பிறப்பு போணுச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க நெறைய பேரு நான்வெஜ்ஜும் குக் பண்றாங்க. ஸோ நீங்க நான்வெஜ் சமைப்பீங்களா? இல்ல வெஜ் சமைப்பீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.